அஸ்வின், அஸ்வின், அம்மா. பாப்பா சரவணா. அஸ்வின் எங்க அம்மா? அஸ்வின் நான் வருவான்பா. அஸ்வின், அஸ்வின். அத வரேம்மா. சீக்கிரம் வாப்பா, சரவணன் வந்திருக்கான். சரவணனா, இந்த வந்துட்டேம்மா, இருங்க. ப்ரோ எங்க போனீங்க? என்னாச்சு அஸ்வின்? ப்ரோ உங்களுக்கு தெரியாம உங்க வீட்ல சூழ்ச்சி நடக்குது ப்ரோ. என்ன சொல்ற அஸ்வின்? அஸ்வின் என்னப்பா சொல்ற? ஆமா ப்ரோ, உங்க வீட்ல உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராவே சூழ்ச்சி நடக்குது. எனக்கு எதிரா சூழ்ச்சி? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல அஸ்வின். யார் பண்றது? வேற யாரு? புதுசா வந்திருக்காளே அந்த சாரு தான். அவதான் மலரை கடத்தி வச்சிருக்கா. அஸ்வின், தேவையில்லாம வாய்க்கு வந்தது வளராத அஸ்வின். நீ பாத்தியா அவதான் கடத்தி வச்சிருக்கானே. அஸ்வின் என்னையா சொல்ற? இருங்கம்மா. அஸ்வின், நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ அப்படி பண்றதுக்கு என்ன காரணம்? பாத்தியா அவதான் கடத்தினானு. இப்ப கூட பாரு, நான் வீட்டுக்கு வந்தப்ப நீ தேடி வந்தேன்னு அவதான் சொல்லி அனுப்புனா. இதுல இருந்து தெரியல அவ எவ்வளவு நல்லவன்னு. நம்ப மாட்டேன் அஸ்வின். சாரு கடத்தினான்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். என்ன நம்ப மாட்டீங்க? கண்ணார பார்த்தா நம்புவீங்கல்ல, காதார கேட்டா நம்புவீங்கல்ல. என்ன சொல்ற அஸ்வின்? நான் என் கண்ணால பார்த்தேன், காதார கேட்டேன். சாரு பேசினதை என் காதால கேட்டேன். அவங்கதான் மலர கடத்தி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க இருந்தா வந்து நம்ம வீட்டு பிள்ளை எப்படா கடத்தினாங்க? அஸ்வின், அவ எனக்கு 5 வருஷ ஃப்ரெண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான். உங்களுக்கு 5 வருஷம் ஃப்ரெண்டு தான். ஆனா அவங்க 5 வருஷமா உங்களை அடைய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ படுபாவி. என்ன சொல்ற? 5 வருஷமாவா? நீ சொன்ன மணியா இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் இந்த 5 வருஷத்துல என்கிட்ட ஒரு தடவை கூட அவ என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணமா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க 5 வருஷமா அவங்கள விரும்புறாங்களாம். உங்களை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மலரை விரும்பினதுனாலதான் மலரையும் கடத்தி வச்சிருக்காங்க. சாரு மட்டும் இல்ல, மலரோட சித்தி, சித்தி பொண்ணு 3 பேர் சேர்ந்து மலரை கடத்தி இருக்காங்க. நினைச்சேன்டா, இவளுடைய சப்போர்ட் இல்லாம அவ எப்படி மலரை கடத்தி இருக்க முடியும்னு. பூங்கொடி என்னமா ஆச்சு? சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க மலரை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் கடத்தினது? பூங்கொடி சொல்ல, உங்களை கண்டதுனா வெட்டி பெற்றுறேன். அப்பா அப்பா அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அஸ்வின், நீ சொன்ன மாதிரி சாருவே கடத்திருந்தாலும் நம்ம மலரை சீக்கிரமா காப்பாத்தணும் அஸ்வின். ஆமா, சீக்கிரமா காப்பாத்தணும். அவங்க 3 பேரும் சேர்ந்து மலரை தீர்த்துக்கிட்டணும்னு வேற பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற அஸ்வின்? தீர்த்துக்கிட்ட பிளான் போட்டாங்களா? ஆமாமா. படுபாவி அவளுக்கு என் பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? அங்க மாதிரி பொறுமையான பிள்ளைய போய் இப்படி கடத்தி வச்சுக்கிட்டு பாடா படுத்துறாளே, நாசமா போக. அஸ்வின், அப்படி எதுவும் நடக்க கூடாது அஸ்வின். இப்போ மலரை எங்கதான் வச்சிருக்கான்னு உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு தெரியாது டாக்டர். ஆனா கடத்தி வச்சிருக்காது அவங்கதான், அது மட்டும் எனக்கு தெரியும். அவங்க நல்லவங்க மாடி நாடகம் மாடி உங்களை அடையணும், இந்த ஊரை விட்டு கூட்டு போகணும் தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அது நடக்கவே கூடாது. இவ போய் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அஸ்வின். இதுக்கு பேர் தான் பகையாளி குடும்பத்தை உறவாடி கிடக்குறதுன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்த வந்து நல்லவ மாதிரி நடிச்சு என் பிள்ளைய கடத்திட்டு போய் பாடாவா படுத்துறா. இரு, அவளை வச்சுக்கிறேன். அப்பா, நீங்க எதுவும் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கோவப்படாம இருங்க, அதுவே போதும். அஸ்வின், நம்ம மலரை எப்படியாச்சும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருங்கப்பா. ப்ரோ, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அந்த சாருக்கு மட்டும் தெரியக்கூடாது. நம்மளை எப்படி அவங்க நல்லவமானி நடிச்சு ஏமாத்தினாங்களோ அது மாதிரிதான் அவங்களையும் நம்ம ஏமாத்தி மலரை கண்டுபிடிக்கணும், காப்பாத்தணும். இதுக்கு என்ன பண்றது அஸ்வின்? நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எப்பப்ப யார் கூட போன் பேசுறாங்கன்னு மட்டும் செக் பண்ணுங்க. நீங்க எனக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரோ, அது மட்டும் போதும். இந்த சாருவை எப்படியாச்சும் நம்ம கையும் களவுமா பிடிச்சிடலாம். ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மலர் அவ என்ன வேணா பண்ணுவா. என் மலருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் மலரை காப்பாத்தியே ஆகணும் அஸ்வின். நீங்க தான் ப்ரோ மன உறுதியோட இருக்கணும். சாரு கிட்ட பயப்படாம எதுனாலும் பேசுங்க. நம்ம மலரோட சித்தியையும் அவளோட தங்கச்சியையும் கண்டுபிடிச்சாகணும். அவங்க 2 பேர்த்துக்கு தான் மலர் எங்க இருக்கான்னு முதல்ல தெரியும். அவங்கள கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சரி அஸ்வின், நீங்க வீட்டுக்கு போங்க. அந்த சாரு எங்க போறா எங்க வர்றான்னு கவனிங்க. பார்த்து பத்திரம் மாட்டிடாதீங்க. சரி அஸ்வின்? சரவணா, அழுகாதப்பா, தைரியமா இரு. மலர் நமக்கு நல்லபடியா கிடப்பா. மலர் எனக்கு நல்லபடியா கிடைச்சா அதுவே போதும், வேற எதுவும் எனக்கு வேணாம். ஆமாப்பா, எதை நினைச்சும் கவலைப்படாத, உனக்கு உறுதுணையா நாங்க இருக்கோம். சரிங்கப்பா. சரி ப்ரோ, பார்த்து பத்திரம். சரி அஸ்வின், இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் அஸ்வின். கஷ்டமான நேரத்திலேயே உதவி பண்றேன், நல்ல நேரத்திலேயே உதவி பண்றேன். ஐயோ ப்ரோ, நீங்க யாரு? என்னோட ப்ரோ. அது மட்டும் இல்ல, மலரு என்னோட மாமா மக. உங்க 2 பேத்துக்காக நான் எது வேணா செய்வேன் ப்ரோ. எதை பத்தியும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு நல்லது நடந்தாலும் நான் இருப்பேன், கெட்டது நடந்தாலும் நான் கூடவே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் அஸ்வின். எப்படியாச்சும் மலரை காப்பாத்துவோம் ப்ரோ, காப்பாத்துவோம். நான் இருக்கேன். சரி அஸ்வின், நான் கிளம்புறேன். சரி ப்ரோ. எந்த நாட்டுக்காரிடா? அவ டாக்டர் கூட படிச்சவ. இவெல்லாம் டாக்டருக்கு படிச்சா நல்ல உருப்பட்டறடா.
மா இந்த காலத்துல யார் எப்படி எப்படி இருப்பான்னு சொல்லவே முடியாது. அதானடா, படிச்ச பிள்ளையே இந்த வேலை பாக்குதுன்னா அப்ப படிக்காத கிரிமினலா இருப்பாங்களோ என்ன வேலை பார்க்க மாட்டாங்க. ஏ பூங்கொடி, படிக்காதவங்கள நல்லவங்களும் இருக்காங்கல்ல. ஏங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க. இந்த கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு வெட்டுறேன் குத்துறேன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்றேன். ஆமா ஆமா, ரொம்ப கிரிமினலா தான் இருப்பாங்க. அஸ்வின், அஸ்வின், என்னாச்சு மாமா? என்னாச்சுனே? அஸ்வின், இந்த செல்வியும் அனுஷ்காவும் பக்கத்து ஊர்ல இருக்க வாழைத்தோப்புக்குள்ளதான் ஒளிஞ்சு கிடக்காங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஆளு தகவலுக்கு வந்துச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அந்த அஸ்வினி, நேத்துதான் நீ பாத்திருக்கிற கையும் களவுமா பிடிச்சு மாட்டிருக்க கூடாது. நான் தனி ஆளு. அவங்க 2 பேரும் எப்படிமா பிடிக்க முடியும்? பக்கத்துல போலீஸ்காரங்க இருந்தா கூட தெரியாது. அதுக்காக அப்படியே விட்டுறவாடா. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படியே போலீஸை வர சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தாமா வரும். சரி சரி, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அவங்க 2 பேர்த்தையும் எப்படியாச்சும் கையும் களவுமா பிடிச்சிடணும். ஆமா, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்க அப்படியே வந்து பிடிச்சிருவாங்க. சரியா அஸ்வின்? சரிமா, நான் கிளம்புறேன். அஸ்வின், அவங்கள மட்டும் விட்டுறாதடா. அந்த பிள்ளைய என்ன பாடு படுத்திருக்காளுங்க. அவளுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்பி என்னணும். எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கையும் களவுமா பிடிச்சி இன்னைக்கு கம்பி என்ன வைக்கல. நான் அஸ்வின் இல்லம்மா. இல்லையா அஸ்வின், நானும் வரேன். இல்லப்பா, நீங்க வீட்டுல இருங்க. வீட்டுல ஆம்பளை ஆளுன்னு யாரும் இல்ல. அம்மாவும் தங்கச்சியும் தனியா இருப்பாங்க. நீங்க வீட்டுல இருங்க. நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு அந்த சாரு இருக்காளே என்ன வேணா பண்ணுவா. பார்த்து பத்திரமா இருங்க. பாத்துக்கங்க. சரியா அஸ்வின்? சரியா அஸ்வினே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மலரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருங்க. மலரோட அம்மா வீட்டுக்கே வருவோம். கடவுளே, கற்பா முனியாண்டி, உங்களை நம்பித்தான் பிள்ளைய அனுப்பி விடுறோம். பார்த்து பத்திரமா வீடு வந்து சேரணும். எப்பயும் நீங்க கூடயே இருங்க துணைக்கு. அதெல்லாம் நம்ம குலசாமி எப்பயுமே நம்ம பிள்ளை கூட இருக்கும். அவ பிள்ளை அங்கிட்ட இங்கிட்டு தவச்சுக்கிட்டு தள்ளாடிட்டு திர்றாங்க. ஒருவேளை கஞ்சி கூட ஒழுங்கா குடிக்க முடியல. படுபாவிங்க. இப்படியா ஒண்ணும் தெரியாத பிள்ளைய போய் கடத்தி வச்சுக்கிட்டு பாடா படுத்து வாழுக. இவளுக்கு விலங்கு வாழுகளா, உருப்பிடு வாழுகளா, நாசமா போறவளுக, விளங்காம போவாளுக. நீ எதை நினைச்சாலும் கவலைப்படாத பொங்கடி. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு மலரோட தான் வீடு வந்து சேருவாங்க. மலர் கிடைக்கணுங்க. கிடைச்சாதான் நமக்கு நிம்மதி. நைட்டுக்கும் பகலுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை கஞ்சி நிம்மதியா குடிக்க முடியல. அந்த பிள்ளைய என்ன செய்யறாங்களோ ஏது செய்யறாங்களோ, சாப்பிட்டுச்சோ தூங்குச்சோன்னு நினைச்சாலே எனக்கு உறக்கமே வர மாட்டேங்குது. கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வருவாங்க. இந்த ஆண்டவேன்னு ஒருத்தர் இருந்தா இதுக்கெல்லாம் சரியான முடிவு கிடைக்கணும். கிடைக்கும் கிடைக்கும், நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. சாருக்கு எவ்வளவு தைரியம்! என்ன தைரியம் இருந்தா என் மலரை கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்டயே நாடகம் போடுவா. சாரு, சாரு. சரவணா, வந்துட்டியா? என்ன நீ எப்ப பாரு மூஞ்ச உருன்னு வச்சிருக்க, இல்லன்னா கோவமா வச்சிருக்க. சிரிச்ச மாதிரி இருக்கவே மாட்டியா? என்னது? ஓ சாரி, உன்னோட லவ்வர் காணாம போயிட்டாலோ, அதனால உன் மூஞ்சி இப்படித்தான் இருக்கும். நல்லா நடிக்கிறான். என்னாச்சு? அஸ்வின் என்ன சொன்னா? மலரை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா என்ன? நமக்கு கோவமா இருந்தா கண்டுபிடிச்சிருவா. நம்ம முகத்தை சாதாரணமா வச்சுக்கிடும். இல்ல, மலரை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியல. யாருதான் அவளை கடத்தினாங்கன்னு கூட தெரியல. எப்படி தெரியும்? எப்படிடா தெரியும்? கடத்தினதே நான் தான். நான் உன் பக்கத்திலே இருக்கேன். அதனால உனக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பே இல்ல. யாரு? சாரி சரவணா, மன்னிச்சிரு. கவலைப்படாத, உன் லவ்வர் எப்படினாலும் உனக்கு கிடைச்சிருவா. சரி சாரு. சரி, உனக்காக நான் லஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மலரை காணன்றதுக்காக நீ உன்னோட வயிற்று காயப்படாத. டாக்டர் உனக்கே தெரியும் சாப்பிடாம இருந்தா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு. சரி சாரு. பாவம், நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. சேச்சே, கஷ்டமா? இதெல்லாம் என்ன கஷ்டம்? நீ படுறியா, அதான் பெரிய கஷ்டம். உன் லவ்வரை காணாம போயிட்டு அவளை கண்டுபிடிக்காம கஷ்டப்படுற பத்தியா? சரி, ஓகே சாரு. எங்க போற? ஐயோ, என்னது? என்னைக்கு வெளியே போனா எங்க போறேன்னு கேட்க மாட்டான். இன்னைக்கு என்னமோ திடீர்னு எங்க போறேன்னு கேட்கறியா? திடீர்னு கிட்ட நீ என்னத்த சொல்றது? அது வந்து சரவணா. சொல்லுடி, எங்க போற? ஐயோ, இந்த ஊருக்குள்ள எதுவுமே இல்லையே, நான் என்னத்த சொல்லுவேன்? கிராமத்துல போய் நான் என்னத்த சொல்லிட்டு வெளியே போறேன்னு சொல்றது? அது வந்து சரவணா. நடி நடி, நல்லா நடி. நான் அஸ்வின் சொன்னப்ப கூட நம்பல. இப்பதான் தெரியுது உன்னை பத்தி. உன் பிளான் என்ன சாரு? சரவணா, இல்ல வெளியே போறேன்னு சொன்னீங்க, அதான் என்ன பிளானா போறேன்னு கேட்டேன். தப்பச்சேம்பா. அது வந்து சரவணா, இந்த ஊர்ல எனக்கு எதுவுமே அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்னோட திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதான் கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். சரி சாரு, போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. நான் வேணா துணைக்கு வரவா? ஐயோ, இவன் வந்த காரியமே கெட்டு போயிருமே. என்ன சாரு, வரவா? ஐயோ, என்னாச்சு சாரு? இல்ல, நீ வர வேணாம். நீயே டிப்ரெஷன்ல இருக்க, அதனால நீ ரெஸ்ட் எடு. சரி சாரு, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீதான். தெரிஞ்சா சரிதான் சரவணா. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். சரி. ஐயோ, ஜாலி. சரவணா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு வர ஆரம்பிக்கிறான். அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டானா அதுவே போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனோட மைண்டை மாத்தி அவனை நான் கூட்டு போயிருவேன். என்னாச்சு சாரு? இல்ல, ஒண்ணும் இல்ல சரவணா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நீ கிடைக்க போறேன்ற சந்தோஷம் எனக்கு அதிகப்படியா இருக்கு. படுபாவி, உன்னையெல்லாம் இத்தனை வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் பத்தியா? என் பத்திய செருப்பால அடிக்கணும். இப்படியா நல்ல மாதிரி நடிச்சு நாடகம் ஆடுவ? இப்படி நீ என்ன விரும்புறதுக்கு விரும்பாமலே இருந்திருக்க வேண்டியதானே? இது என்ன விரும்புறேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நீ விரும்பாமலே இருந்திருக்கலாம் சாரு. எனக்கு பிடிச்சது மலர் தான். மலரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு வேற யாரும் வேணாம். பாக்கரு, நீ மலரை என்ன பண்றான்னு பார்க்கத்தானே போறேன்.
அஸ்வின் சொன்ன மாதிரி இவளுக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். அப்பனாதான் மலர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். அனுஷ்காமா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இப்படி தென்னந்தோப்பு வாழைத்தோப்புன்னு சுத்திக்கிட்டே திரிகிறது? கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பெரிய சுதந்திரமா இருக்கலாம். மலரை தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பேங்க்ல இருக்க காசு நமக்கு வந்து சேர்ந்துரும். 10 லட்சம்மா. அவளாலேயும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவ நிம்மதியா போய் சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம தான் சந்தோஷமா வாழ போறோம். இந்த நாளைக்கு கஷ்டப்பட்டுத்தானே ஆகணும். என்னமோ அனுஷ்கா, உன் பேச்ச கேட்டு நான் பாரு எவ்வளவு பாடா படுறேன். இந்த வயசான காலத்துல இப்படிலாம் அலையணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கை காலெல்லாம் இப்பயே வலிக்குது. என்னால எங்கேயும் நடக்க முடியாது இனிமே. சரி கவலைப்படாத, கொஞ்ச நேரம் உட்காரு. இதுக்கப்புறம் நமக்கு விடிவு காலம் தாமா. ஆமா ஆமா, உங்களுக்கு நல்ல விடிவு காலம் தான். அஸ்வின் மாமா. ஆமா, அஸ்வின் மாமா தான் உன்னைய கையங்களுமா பிடிக்க வந்திருக்க அஸ்வின் மாமா. அனுஷ்காமா ஓடிரு. எங்கடி ஓட பாக்குறேன்? எல்லாம் ஒரு பொம்பளை. அப்பா ஆய மோடு, இன்னொரு வாட்டி நீ என்னை அப்பான்னு சொன்ன உன்னை வெட்டி போட்டுருவேன். எதுக்காக எங்களை அடிச்சீங்க இப்ப? உங்களுக்கு மனசாட்சியும் ஈவ இறக்கம் தான் இல்லைன்னு இப்பதான் தெரியுது இதயமே இல்லைன்னு. இதெல்லாம் ஒரு பொம்பளையாடி? பொம்பளையா? எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதானே? வாய் திறந்து பேசுடி. இப்ப பேசு. என்ன பேச்சு பேசுவே நீ? அது வந்து என்னடி வாயெல்லாம் குளறுது? என்னென்னமோ பேசுவ. இப்ப என்ன வாயில வார்த்தை ஒண்ணும் வரலையே? எங்கடி என் புள்ள? அவளை எங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு தெரியுறீங்க? எல்லாம் உங்களாலதான். நாங்க தான் மலர கடத்தணும்னு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பின்ன எங்களை தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்களா? நடிக்காத. மலரை நீங்க தான் கடத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அஸ்வின், அப்படிலாம் பேசாதப்பா. நாங்க மலர கடத்தவே இல்ல. ஆய மூடுங்க. சாரு யாருன்னு தெரியுமா? சாரு? ஆமா, சாரு தான். யார் அந்த சாரு? உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அலரையும் அவர் தானே பெத்தாரு. அவருக்கு பிறந்த நீ ஏன் இப்படி இருக்க? அப்படி கேளு அஸ்வின். எனக்கு பிறந்த பிள்ளையானி எனக்கே சந்தேகமா இருக்கு அஸ்வின். பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு இது இப்படி எல்லாம் பண்ணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏங்க வாய் அடக்கி பேசுங்க. என்ன பேச்சுதானா? உங்க பிள்ளைய சொன்னே உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. சாதாரணமான நாய்க்கும் பூனைக்கும் கூட இன்னொரு நாயோட பூனையோட குட்டியை பார்த்தா கடிச்சு கொல்லணும்னு தோணாது. ஆனா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மனுஷி தானே நீங்க. இதுகளுக்கு இருக்க மனசாட்சி கூட உங்களுக்கு இல்லாம போயிருச்சுல. அவ்வளவுதான். நீங்க என்ன இதுக்கு யார் காரணம்? அஸ்வின்? இதோ என் பக்கத்துல நிக்கிறாரு பாத்தியா, இவர்தான் காரணம். நான் என்னடி பண்ணு? நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்க? எப்ப பாரு மலர்னு என்னையும் என் பிள்ளைய ஒதுக்கி வச்சீங்களே, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இப்ப மட்டும் நல்லவள நடிப்பியே. நடிக்காத. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நீ வளர்த்த விதம் காரணம். நீ மட்டும் இவ்வளவு ஒழுங்கா நல்லா வளர்த்திருந்தேனா அவளும் மலருமானி ஒரு நல்ல பிள்ளைய வளர்ந்துருப்பா. இப்ப பாரு, ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். பணப்பேய் பிடிச்சு அலைஞ்சேல. சம்பாதிக்கிற காசுலாம் என் பிள்ளைக்கு 1 ரூபா கூட செலவழிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் சுருட்டி வச்சியே. அப்பெல்லாம் எங்க போச்சு உன்னோட பாசம் மனசாட்சி எல்லாம்? அப்படி கேளுங்க மாமா. நீங்க இப்படிலாம் கேட்டா கூட திருந்த மாட்டாங்க. அப்பா, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். எங்களை விட்டுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. அஸ்வின், அவங்கள கூப்பிடு. இதோ வந்துகிட்டே இருக்காங்க. யார் வர்றா? வேலையாளு உன்ன மாமியார் வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்காங்க. ஏனாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அப்பா, நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எங்க போவோம்? நீங்க பண்ண காரியத்துக்கு ஜெயிலுக்கு தான் போக முடியும். வேற எங்க போவீங்க? அங்க போய் முட்டி தட்டினா சரியா அவங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? மேடம் எங்களை விட்டுருங்க மேடம். எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்க மேல அநியாயமா பழி போடுறாங்க. ஆமா நீ யாருன்னு தெரியும், உன் கேரக்டர் என்னன்னு தெரியும் எனக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் நான் மறைஞ்சு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பொம்பளையா நீ கேக்குறேன். எல்லாரும் பொம்பளை பிள்ளை பெற்றிருக்காங்கன்னு பெருமைப்படுவாங்க. ஆனா நான் கவலைப்படுறேன், கஷ்டப்படுறேன். கிளம்பு. அப்பா சொல்லுங்கப்பா, என்ன கூட்டு போவேன்னு சொல்லுங்கப்பா. இதுக்கு மேல நீ கெஞ்சி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நட. அப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. எப்பா, சின்ன பிள்ளைன்னு விட்டுற சொல்லுங்கப்பா. ஆய மூடுமா. சின்ன பிள்ளையா நீ? சின்ன பிள்ளை பண்ற வேலையா இது? அப்பா சொல்லுங்கப்பா. மலர் மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே? ஆமாங்க, எங்களை விட்டுற சொல்லுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், எங்களை விட்டுற சொல்லுங்க. அஸ்வின், ஆமா, இப்பெல்லாம் நீங்க இறக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை ஆகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க 2 பேரும் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுங்க. இவங்களை விடுவோமா வேணாமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவோமா வேணாமான்னு. மலரை பத்தி கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அப்பா வேணாம்ப்பா, எங்களை கூட்டு போவேன்னு சொல்லுங்கப்பா. நட என்ன நின்னுக்கிட்டு இருக்க? வா. அப்பா அடமா
கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாகும். எல்லாம் சரியாகணுன்ற நம்பிக்கையில தான் அஸ்வின் நானும் இருக்கேன். சரி சரி வாங்க, அங்க டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் ஒத்தையில போய்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் கூட போய் ஹெல்ப் பண்ணணும், வேற காப்பாத்தணும்ல. ஆமா அஸ்வின். சரி வாங்க போலாம். பாவிகளா, என்ன வேலை சொன்னா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாரு. இதுல கொரட்டை வேற. இவங்களெல்லாம் ஒரு ரவுடின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும். ஏய் மொட்டை, டேய் தடியா, ஏய் மொட்டை, தூங்கும் போது வாயில இருக்கிறது ஒண்ணு கேடு. ஏய் தடியா. ஐயோ நீங்களா? நான் வர மாட்டேன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ? இந்த மொட்டை எழுப்புடா. டேய் டேய் மொட்டை, இல்ல மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டியா என்ன? இங்க பாடுறா. தூக்கம் வருதா? தூக்கம் ரெண்டு பேத்துக்கும். உங்களை நம்பி நான் ஒரு காரியம் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? மன்னிச்சிருங்க மேடம், நைட்லாம் தூங்காததுனால தூங்கிட்டோம் கொஞ்சம் அசந்து, மன்னிச்சிருங்க மேடம். இப்படி நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல அவ தப்பிச்சு போயிட்டா என்னடா பண்ணுவீங்க? அது வந்து அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்திருக்கட்டும், உங்க ரெண்டு பேத்தையும் உண்டு இல்லன்னு பண்ணிருவேன். தூக்கம் கேக்குது, தூக்கம் உங்களுக்கு. உங்களை நம்பிதானடா அவளை நான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதுல கொரட்டை வேற. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் நடந்துச்சு நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னடா இது தூங்குனது தப்பா? என்ன வேலைக்கு வந்திருக்கோம், இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராது? சரி வா பின்னாடியே போவோம், இல்ல அமௌண்ட்ல பாதியா குறைச்சிட போகுது. மலர், நான் பார்க்க வந்துட்டேன் மலர். என்னாச்சு இவளுக்கு? ஏய் மொட்டை, டேய் தடியா. சொல்லுங்க மேடம். என்னடா மூச்சு பேச்சலாம கிடக்கா? என்னடா பண்ணீங்க? அவங்க ஒன்றும் பண்ணலையே மேடம். வேலை சாப்பிடாததுனால எப்படி மயங்கி கிடக்கும் அந்த பிள்ளை. அதெல்லாம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்த மூஞ்சில தெளிங்க. சரிங்க மேடம். ஏ மலர், ஏ மலர் எந்திரி. ஏய் தடியா சீக்கிரம் வாடா. சரிங்க மேடம். ஏய் எந்திரி மலர், மலர். உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு சரவணா என்ன சும்மாவே விட மாட்டான். இந்தா சொலைய காசு வாங்குறீங்கல்ல, இவ என்ன செய்யற ஏது செய்யற என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுல. தண்ணி தண்ணி. தேங்க் காட், நல்ல வேளை முடிச்சிட்ட நீ. தண்ணி வேணும், தண்ணி வேணும். தர்றேன் தர்றேன், பொறுமையா இரு தர்றேன். இந்தா குடி. ஓ சாரி சாரி, உன்னால குடிக்க முடியாதுல, இரு நான் தர்றேன். கைய வேற கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஆக்காட்டு. பொறுமையா பொறுமையா. என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? இந்த தடிமாட்டு பயலுகளா, தண்ணி கூட கொடுக்காம வச்சிருப்பீங்க. இந்த பொம்பளை என்னடா அப்படி பேசுது, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. உங்ககிட்ட தானடா கேக்குறேன், மன்னிச்சிரு. அவங்க சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா இது, இவங்க இப்படி தண்ணி கூட கொடுக்காம கொடுமைப்படுத்துறாளே, இவ அப்படி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படிலாம் நினைக்காத. இப்ப வேணா சொல்லு, சரவணா எனக்கு வேணான்னு சொல்லு, இப்பவே உன்னை நான் விட்டுறேன். முடியாது முடியாது, என் டாக்டர் என் உசுறு, என் மனசுக்குள்ள அவருதான் இருக்காரு. கொன்றுவேன் உன்ன, கொன்றுவேன். என்ன தைரியம்டா, என் டாக்டர் என் மனசுக்குள்ள இருக்காருன்னு சொல்லுவேன். அவன் என் மனசுக்குள்ள இருக்கான், என் மனசுக்குள்ள இருக்கவன் இன்னொருத்தி மனசுக்குள்ள இருக்கவே கூடாது. ஒழுங்க மரியாதையா டாக்டர் விட்டுரு. முடியாது, எனக்கு அவருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. அவருதான் எனக்கு. கல்யாணம் பேசி முடிவு பண்ணா நீ டாக்டர் பொண்டாட்டியாருவே என்ன? இன்னும் உனக்கு தாலி கூட கட்டல, அவனுக்கு நீ பொண்டாட்டியா? தாலி கட்டுவாரு, என் காலத்துல அவர் கண்டிப்பா தாலி கட்டுவாரு. தாலி கட்டுறதுக்கு கழுத்து இருந்தா தானடி, கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். நம்மளை விட இந்த பொம்பளை ரொம்ப மோசமா இருக்குடா. ஆமாடா, என்னென்ன சொல்லுச்சுன்னு பாரு, சரியான பொம்பளை ரவுடியா இருக்கும் போலடா. என்னடா நம்மள இப்படி மிரட்டாளே, நம்மள கொன்னுட்டு இவ எப்படி வெளியே இருப்பான்னு பாக்குறியா? எங்க அப்பா இருக்காரு, என்ன பாத்துக்குருவாரு. ஓ, அப்ப அந்த பிள்ளை உங்க அப்பா இருக்க தைரியத்துலதான் இப்படி ஆடுதா? பணக்கார பிள்ளை முக்காவாசி இப்படி தாண்டா இருக்கும். அவங்க அப்பா இருக்கிற தைரியத்துல தாண்டா ஆடும். அவங்க அப்பே நல்லா சொத்து சேர்த்து வச்சிருப்பியான், அந்த தைரியத்துலதான் இவ்வளவு பேச்சு பேசுது. என்ன பண்ணாலும் சரி, கொலையே பண்ணாலும் நான் டாக்டரை விட மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறமும் என் பேச்ச கேட்கல. நீ கேட்க மாட்டேன், உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். யார் நீ? நேத்து வந்து என்ன நீ இந்த ஆட்ட ஆட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா டாக்டர் 5 வருஷமா தெரியலாம், அவரை பத்தி என்ன வேணா தெரியலாம். ஆனா டாக்டர் என் உடல உயிரமா கலந்து இருக்காரு. என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தத்திலயும் டாக்டர் தான் இருக்காரு. அந்த பிள்ளை ஆய மூடுறா. ஓஹோ, உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தத்திலயும் சரவணா இருக்கானா? உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம ஆக்கிடுவேன். ஜாக்கிரத. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு என் சரவணாவை விட்டுரு. உனக்கு நான் எவ்வளவு வேணா தரேன், எவ்வளவு காசு பணம் தங்கம் வைரம் வைடூரியம் எது வேணா தரேன். என்னோட தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே என் டாக்டர் தான். அவருக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னடி சொன்ன? சொல்லுவியா? அப்படி சொல்லுவியா? என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் டாக்டரை நான் விட்டு தர மாட்டேன்.
சொல்லுவியாடி உன்னை கொன்னு போட்டுருவேன். சாரு சரவணா இன்னொரு அடி அவ மேல விழுந்துச்சு. மலர் சரவணா ஆய மூடு. குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.